அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். புதன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில கர்ம தொழில் தானமான 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். இதனால சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை மேலோங்கும். ஆனாலுமே கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால சில நேரங்கள்ல மனசுல எதிர்மறை எண்ணங்கள் பிறக்கும். எது செஞ்சாலுமே சில தடங்கல்கள் இருக்கும். கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நேர்மறையா யோசிக்க பாருங்க. உங்களை ரிலாக்ஸாவே வச்சுக்க பாருங்க. எந்த விஷயத்தையும் சற்று யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க. மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்யறது விசேஷம். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம ஆட்சி பெற்ற புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு யோக பலன்கள் காணக்கூடிய சிறப்பான காலகட்டமா இருக்கும். லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். எடுத்த காரியத்துல வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே இந்த தனஸ்தானத்தை கர்ம தொழில் தானமான 10ஆம் பாவகத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார். குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல நிம்மதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். அதே மாதிரி தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும். தனஸ்தானாதிபதி புதனும் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் திருப்திகரமா இருக்கும். வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். உங்க வாக்குக்கு மரியாதை கூடும். உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும். உங்க பேச்சுனால நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க. நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில கர்ம தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க முயற்சியினால தொழில் வகையில முன்னேற்றம் காணக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். சகோதர வகையில ஒரு சிலருக்கு ஆதாயம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் பிறக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா தொழில் சார்ந்த வகையில வேலைக்காகவோ உங்க பிசினஸ் ரிலேட்டடாவோ நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம், வளர்ச்சி, லாபம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மாத பிற்பகுதியில், அதாவது ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு செல்வதும் விசேஷம்தான். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்க முயற்சிகள் பலிதமாகும். எதிர்பாராத முன்னேற்றகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி தனக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு இல்லையா, இது நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறை, இது மாதிரி
யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும், கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள், வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாயே இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூமி, மனை, இடம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவான் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது மட்டும் இல்லாம அந்த சுகஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்போ சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். இடம் வாங்கினாலுமே அதுவும் ஒரு சிலர் வெளிநாட்டுல, வெளியூர்ல, வெளி இடங்கள்ல இடம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சொகுசான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும். பஞ்சமாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது ராஜயோக பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. நிலம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் சிறப்பா இருக்கும். நீண்ட கால தடங்கல்கள் அகலும். குறிப்பா பூர்வீக வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். குடும்பத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க. குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நல்ல ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் நீண்ட கால வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ நீண்ட காலமா கடனில் தவிச்சவங்களுக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடனை முழுசா அடைக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு கடன் கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை, வழிமுறைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் கேட்டா கடன் கிடைக்கும். நீண்ட காலமா எதிரிகள் வகையில இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல உடல்நல தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கூட்டு தொழில இருக்கவங்களும் கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமா கரெக்டா வச்சுக்க பாருங்க. அஷ்டமாதிபதி குரு பகவான் 10ஆம் இடம் கர்ம தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். அப்போ தொழில் வகையில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க. பதவி உயர்வு கிடைக்க சற்று கால தாமதமாகலாம். பாக்கியாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். தந்தையுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். தந்தை வழி உறவினர்களோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோக காலகட்டம் இது. தந்தைக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. தெய்வ வழிபாடு நிறைய செய்வீங்க. தான தர்மங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. நிறைய கோவில்களுக்கு சென்று வருவீங்க. பாக்கியாதிபதி பலமா இருக்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம இருந்தீங்களோ அந்த சகல விதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க. உதாரணத்துக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். கர்ம தொழில் தானாதிபதியான சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். மாத பிற்பகுதியில சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு போறார். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் நிச்சயம் இருக்கும். ஆனாலும் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சில மாற்றங்களை தொழில் வகையில ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை தான் ஏற்படுத்தும்ங்கிறதுனால கிடைக்கும் மாற்றங்களை, வரும் மாற்றங்கள் அப்படியே ஏத்துக்க பாருங்க. அண்ட் லாபஸ்தானத்துல ஏற்கனவே புதன் வேற சஞ்சாரம் செய்கிறார். இரட்டை கிரகமான புதன் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே வேலைக்கு போறீங்கன்னா கூட அடிஷ்னலா இன்னொரு வேலை, பார்ட் டைம் வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கும் காரணத்தினால லாபங்கள் பிரமாதமா இருக்கும். ஆக மொத்தம்
பார்க்கும்போது மேக்சிமம் சிறப்பு பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல மட்டும், அதாவது பார்ட்னர்ஷிப் வகையிலையும் கலத்தரம் வகையில, அதாவது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லணும். வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடாதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணக்கூடிய மாதமாக தான் இருக்கும். இந்த மாதம் இன்னமும் சிறப்பு பலன்கள் காண, கூடுதல் நற்பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சிவாலய வழிபாடு செய்யறதும், சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தடங்கல்கள் அகற்றும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.